இந்த வீடியோ பார்க்க வந்தவங்க அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. இன்னைக்கு டே 20. நேற்றே இது நான் முடிக்கணும்னு நினச்சேன், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் முடிக்க முடியல. ஓகே, இன்றைக்கி நம்ம இதுக்கு வந்துட்டு ஒரு 4 ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த கான்செப்ட் கிளியராக புரிஞ்சிடும். கரெக்டாக? எஸ். ஓகே, போன கிளாஸில் வந்து நான் சொல்லிக் கொடுத்த இந்த பேசிக்ஸை நீங்கள் சரியாக படிச்சிட்டிங்க அப்படின்னாலே இந்த கிளாஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும் எல்லாமே. ஓகே, கன்சிடர் எ சிக்னல் எக்ஸ் ஆஃப் டி அஸ் ஷோன் இன் ஃபிகர். ஒரு சிக்னல் கொடுத்துருக்காங்க, ஒரு வேவ்ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஸ்கெட்ச் ஒய் ஆஃப் டி ஈக்குவல் டு 60 - 3ங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது ஒரு ஈஸியான கொஸ்டினுங்க. ஓப்பனாக சொல்லணும்னா ஃபஸ்ட் நாம் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிவன் கொஷினுடைய வேவ் ஃபார்முடைய அந்த ஒரு டியூரேஷனை எடுத்து பார்க்கணும். -3ல் ஸ்டார்ட் ஆகி லெஸ் தேன் எக்ஸ் ஆஃப் டி தானே இருக்குது. ஸோ டி லெஸ் தேன் +3 வரைக்கும் இருக்குது. புரிஞ்சுதா? இல்லை, இதுக்கு நீங்கள் வேறு மெத்தடில் சால்வ் பண்ணலாம். இது வேறு மெத்தடில் நீங்கள் சால்வ் பண்ணலாம். அப்படி சால்வ் பண்ணீங்க அப்படின்னா அதிகமாக டைம் கன்சியூம் ஆகும். ஸ்மார்ட்டாக சால்வ் பண்ணுறது இதுதான் சரியான மெத்தட். ஓகேவா? இல்லை நான் வந்துட்டு அப்படி தான் சால்வ் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் ஐஏஎஸ் மெயின்ஸுக்கு தான் அது வந்து யூஸ் ஆகும். ஓகேவா? ஐஏஎஸ் உடைய மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் இருக்கும். ஓகே, அங்கே வேணால் அது யூஸ் ஆகலாம். பட் நீங்கள் எழுத போகிற எக்ஸாமினேஷனுக்கு இதுதான் பெட்டர் மெத்தட். ஓகேவா? இதை ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்ப ஈஸி. ஓகே, இப்போது இங்கே என்ன இருக்குது, 60 - 3க்கு நம்ம என்ன டியூரேஷன் கிடைக்கிறது நம்ம பார்க்கணும். ஓகே, -3 லெஸ் தேன் 60 - 3 லெஸ் தேன் 3 அப்படிங்கிற மாதிரி கிடைக்குது. ஓகேவா? நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லி கொடுத்துருக்கேன். என்ன சொல்லி கொடுத்துருக்கேன், இந்த மாதிரி ஸ்கேலிங் அண்டு ஷிஃப்டிங் வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படின்னா -3 லெஸ் தேன் அந்த ஆம்பிளிட்யூட் ஸ்கேலிங், சாரி இந்த ஸ்கேலிங் இருக்கா இதை மறந்துடுங்க. t - 3 லெஸ் தேன் 3. இதுக்கு வந்து நீங்கள் என்ன செய்யுங்க, ஆன்சர் ஃபைன் பண்ணுங்கள். ஆன்சர் ஃபைன் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும், இந்த -3 வந்து நம்ம +3 போட்டு ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணி வச்சிடலாம். ஸோ -3 + 3 லெஸ் தேன் t - 3 +3 போட்டோம்னா நமக்கு கேன்சல் ஆகிடும். லெஸ் தேன் 3 + 3. ஓகேவா? அப்போ நமக்கு என்ன கிடைக்குங்க, -3 + 3 0 லெஸ் தேன் t லெஸ் தேன் 6 அப்படிங்கிற மாதிரி நமக்கு கிடைக்குது. ஓகேவா? இப்போ அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பண்ண வேண்டியது ஷிஃப்டிங், அப்புறமா நீங்கள் பண்ண வேண்டியது என்ன, ஸ்கேலிங். நவ் என்ன பண்ணணும்னா ஸ்கேலிங் பண்ணணும். 60 லெஸ் தேன் 6. இப்போது இதையுமே நம்ம டீயாக கொண்டு வந்து நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம /6 போட்டோம்னா ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடலாம், அந்த சம்மை சால்வ் பண்ணிடலாம். ஸோ 0/6 லெஸ் தேன் 60 / 6 லெஸ் தேன் 6/6. ஓகேவா? நமக்கு அப்போ என்ன கிடைக்கும், 0 லெஸ் தேன் t லெஸ் தேன் 6/6 போட்டாலும் சரி, இது நம்ம என்ன செஞ்சுக்கலாம், 1 அப்படிங்கிற மாதிரி போட்டுக்கலாம். இது அல்லது 0 லெஸ் தேன் t லெஸ் தேன் 1 அப்படிங்கிறது தான் ஃபைனல் ஆன்சர். இப்போ நம்ம கிராஃப் வந்து எப்படி நமக்கு கிடைக்கும், நமக்கு வேவ் ஃபார்ம் எப்படி கிடைக்கும், இந்த வேவ் ஃபார்மை அப்படியே தூக்கி போடுங்க பார்க்கலாம். இந்த வேவ் ஃபார்மை அப்படியே தூக்கி போடுங்க, நமக்கு எப்படி கிடைக்கும் இந்த வேவ் ஃபார்ம், ஜஸ்ட் ஷிஃப்டிங், வேறு ஒன்றும் இல்லை, ஷிஃப்டிங் நடந்திருக்கு. 0ல் ஸ்டார்ட் ஆகி என்ன 6/6 ஆர் 1. எஸ். ஸோ அப்படியே கிடைக்க போகுது நமக்கு, இந்த மாதிரி கிடைக்கும். ஒரு சில டவுட் வரும் சார், இடையில இந்த இதெல்லாம் இருக்குது சார், நான் எப்படி சார் ஃபைன் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நான் சொல்லித்தரேன் என்னன்ட்டு. 0லேருந்து 1 அப்படிங்கிற மாதிரி நமக்கு கிடைக்கிது. ஓகேவா? இங்கே ஷிஃப்டிங் மட்டும் நடக்கலை, ஸ்கேலிங்கும் நடக்கிறதுனால என்ன ஆகுது, கம்ப்ரஸ் ஆகுது. சிக்னல் என்ன ஆகுது, கம்ப்ரஸ் ஆகுது. ஓகேவா? ரைட், வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பாருங்கள் -3ன்னு இருக்குது, -2ன்னு இருக்குது, -1. ஓகே, நம்ம இப்போ ஆப்ஷன் செக் பண்ணலாம். நாமளாக ஏதோ பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆப்ஷன் பாருங்கள், 0லேருந்து 6 வர கண்டிப்பாக ஆப்ஷன் ஏ கிடையாது, ஏன்னா 0லேருந்து 1 வரைக்கும் தான் இருக்குது. ஆப்ஷன் பி பாருங்கள், 0லேருந்து 6/6. எஸ், ஆப்ஷன் பி பாருங்கள், கரெக்டாக இருக்கா? இந்த 1/6 5/6 ஃபைன் பண்ண முடியுமா சார் கேட்டிங்கன்னா எஸ், இட்ஸ் பாசிபிள். பட் அதுக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஒர்க் பண்ணால் நான் சொல்கிறேன் என்னங்கிறது. ஸோ அந்த கொஸ்டின் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஓகேவா? நீங்கள் எழுத போகிற எக்ஸாமினேஷன் டிஆர்பி பாலிடெக்னிக் மாதிரி எக்ஸாமினேஷனாக இருக்குன்னா, டிஎன்பி மாதிரி இருக்குன்னா இதுவே போதுமானது. டிஎன்பிஎஸ்சிக்கு இதுவே போதுமானது. இங்கே கொஞ்சம் நான் கொஞ்சம் டீப்பாக வந்து நான் சொல்லித்தரணும்னு நினச்சிங்கன்னா வெயிட் பண்ணுங்கள், அதேமாதிரி சொல்லிடலாம், எதுக்கு தேவையில்லாமல் நம்ம டிலே பண்ணிக்கிட்டு. ஓகே, இந்த சம்மை பாருங்கள், நம்ம வந்து பர்ஃபெக்டாக வேவ் ஃபார்ம் போடணும் அப்படின்னா இந்த மெத்தடில் சால்வ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஓகே, ஆனால் அது கொஞ்சம் டைம் எடுக்கக்கூடிய மெத்தட். அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காமனாக அப்ளை பண்ணிட்டு போயிடலாம். பட் இது அப்படி கிடையாது, ஒவ்வொன்றுக்கும் நம்ம இண்டிவிஜுவலாக நம்ம என்ன பண்ணணும், சால்வ் பண்ணுற மாதிரி வரும். ஓகே, பாருங்கள் -3 -2
-1 -1லாம் வந்து டிஸ்பிளே கிடையாது ஓகேவா -1 டிஸ்பிளே கிடையாது சுத்தர விட்டுருங்க 2 அப்புறமா 3 ஓகேவா இதுதானே இருக்குது -3 -2 2 3 0ல 0 இருக்குது நம்ம அதை நோட் பண்ணலாம் ஓகே 0 வச்சுக்கலாம் 0வே வச்சுக்கலாம் ஓகேவா -1 வந்துட்டு ஒன்றும் பெரிய விசேஷம் கிடையாது ஓகேவா எஸ் இந்த 3ல வந்து பார்த்தீங்கன்னா 0 கிடைக்குது -2ல வந்து பார்த்தீங்கன்னா 1 கிடைக்குது -2லேருந்து -2 வரைக்கும் 1 தான் நமக்கு கிடைக்குது ஓகே எப்படி சார் சால்வ் பண்ணுறது அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா 60 - 3 இருக்கா நம்ம என்ன சொல்லியிருக்கோம் ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது ஷிஃப்டிங் ஓகேவா ஸோ ஷிஃப்டிங் பண்ணணும்னா என்ன பண்ணணுங்க இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் இது எக்ஸ் ஆஃப் டி ஃபஸ்ட் மெத்தடே போதுமானது நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக இது சொல்லித்தரேன் ஓகேவா அடுத்தடுத்த கொஸ்டின் வந்து நான் இதான் சொல்லித்தருவேன்னு சொல்ல முடியாது உங்களுக்கு எது ஷார்ட்கட்டோ எது தேவையோ அதை மட்டும் நடத்திட்டு நான் மூவ் ஆயிடுவேன் ஃபஸ்ட்டு கொஸ்டினால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நான் சொல்கிறேன் ஓகேவா எஸ் ஃபஸ்ட் நான் என்ன சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு ஸ்கேலிங்கை மறட்டு ஷிஃப்டிங் மட்டும் பண்ணுங்கள் t -3 அந்த 6 மறந்துடுங்க இது எப்படி சார் கிடைக்கும் கேட்டிங்கன்னா இந்த -3 இருக்கா அதை வந்துட்டு +3ஆல் அதாவது -3க்கு ஆப்போசிட் சைனை வச்சு நம்ம என்ன செய்யணும் இண்டிவிஜுவலாக வந்துட்டு ஆட் பண்ணணும் ஸோ -3 +3 நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும் -2 +3 0 +3 2 +3 3 +3 இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும் ஸோ இப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது 0 1 3 5 6 அப்படிங்கிற மாதிரி கிடைக்குது பட் அவன் கொஸ்டின் என்ன கேட்கல x ஆஃப் t - 3க்கு வேவ் ஃபார்ம் அவன் கேட்கல எது கேட்குறாங்க அப்படின்னா x ஆஃப் 6t -3க்கு வந்து அவங்க கேட்குறாங்க ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா கவனமாக பாருங்கள் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 0 இருக்கா 0 இன்டு இங்கே 6 இருக்கா 1/6 அதோடைய ஆப்போசிட் எடுத்துக்கோங்க அவ்வளோதான் 1 இன்டு 1/6 3 இன்டு 1/6 5 இன்டு 1/6 6 இன்டு 1/6 ஸோ கேன்சல் பண்ணுங்கள் ஸோ இங்கே 2 கிடைக்குது 1/2 கிடைக்குது ஓகே எஸ் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் வேவ் ஃபார்மை ஈஸியாக வரைஞ்சிடலாம் ஸோ நமக்கு என்ன கிடைக்குது பாருங்கள் 0 1/6 சாரி 1/6 1/2 5/6 அப்புறமா என்ன 6/6 அதாவது 1 6/6 ஆர் 1 இப்போ நம்ம என்ன செஞ்சிடலாம் ஈஸியாக இந்த வேவ் ஃபார்மில் எந்த விதமான சேஞ்சுமே இருக்க போகிறதில்ல ஏரியா எதுவுமே மாற போகிறதில்ல நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடலாம் பிளாட் பண்ணிடலாம் பட் நீங்கள் இவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது ஓகேவா எஸ் ஸோ 0 பாருங்கள் இந்த வேவ் ஃபார்மை பார்த்து வரீங்க -3ங்கிற இடத்துல என்ன இருக்குது இப்போது 0 இருக்குது கரெக்டாக -3ங்கிற இடத்துல 0 இருக்குது ஸோ போடுங்க 0 -3ங்கிற இடத்துல 0 இருக்குது இந்த இடத்துல என்ன இருந்துச்சு -3 இருந்துச்சு -2 இந்த இடத்துல என்ன இருக்குது -2 இந்த இடத்துல என்ன இருக்குது பாருங்கள் -2 இருந்த இடத்துல நமக்கு என்ன கிடச்சிருக்கு 1/6 கிடச்சிருக்கு ஸோ 1/6 உங்களுக்கு புரியறதுக்காக நான் இப்படி சொல்கிறேன் ஓகேவா எஸ் இப்போ அடுத்து பாருங்கள் 0 இருந்த இடத்துல -1 தூர விடுங்க 0 இருந்த இடத்துல என்ன இருக்குது 1/2 இருக்குது ஸோ 1/2 எங்கே வரும் இங்கே தான் 1/2 வரும் 1/2 0 இருந்த இடத்துல அகைன் 2 இருந்த இடத்துல என்ன இருக்குதுன்னு பாருங்கள் 5/6 இருந்துச்சு 3 இந்த இடத்துல என்ன இருக்குது 1 இருக்குது ஓகேவா அந்த வேவ் ஃபார்ம் அப்படியே பார்த்து காப்பி அடிங்க வேறு ஒன்றுமே கிடையாது புதுமையாலாம் ஒன்றுமே நம்ம பண்ணல ஓகேவா அந்த வேவ் ஃபார்மை அப்படியே காப்பி அடிங்க இங்கே -2 இந்த இடத்துல தான் ஒரு இது நடந்திருக்கு ஸ்லோப் இருக்குது ஸோ இப்படி தான் வரும் இப்படியும் சால்வ் பண்ணலாம் நான் சொல்லிக் கொடுத்த போன மெத்தட்லேயே நீங்கள் சால்வ் பண்ணலாம் ஓகேவா உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ நீங்கள் அதிலேயே ஃபாலோ பண்ணிக்கோங்க பட் எனக்கு ஃபஸ்ட் மெத்தட் தான் எனக்கு ஈஸியாக இருக்கும் டக்குன்னு போட்டுட்டு நம்ம மூவ் ஆகிறதுக்கு சரியாக இருக்கும் ஏன்னா எழுத போகிற எக்ஸாமினேஷனில் வந்து நம்ம உட்காந்து இந்த மாதிரிலாம் சால்வ் பண்ணிட்டு இருக்க முடியாது இது ரெண்டில் எது கஷ்டம்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஈஸி இது ரொம்ப ஈஸி டக்குன்னு போட்டு போயிடலாம் பட் இது அப்படி கிடையாது இண்டிவிஜுவலாக ஒன்றா தனித்தனியாக எடுத்து நாம் அதை வந்து என்ன செய்யணும் -3னா +3 போடணும் +3னா -3 போடணும் இந்த மாதிரி சில காம்ப்ளிகேஷன் இதில் இருக்குது -3 அப்போ +3 போடணும் ஓகேவா அதே மாதிரி இங்கே பாருங்கள் இங்கே 16 இருந்துச்சுன்னா 1/6ன்னு போடுவோம் அதே 1/2t இருந்துச்சுன்னா ×2ன்னு போடுவோம் இதனுடைய தலைகீழ் இங்கே எடுக்கிறோம் இங்கே இதனுடைய ஆப்போசிட் சைனாக எடுக்கிறோம் ஸோ இது வந்து எக்ஸாம் ஹாலில் மறந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு இதுவே போதுமானதுங்கிறேன் ஓகேவா நீங்கள் கிராஃப் பார்த்து ஆன்சர் பண்ண போகிறீங்க அவங்கள யாரும் வந்து என்ன செய்ய போகிறது இல்லை இந்த கிராஃபை பிளாட் பண்ணுங்கன்னு சொல்லி கையில் கொடுக்க போகிறது கிடையாது உங்களுக்கு ஆப்ஷன் இருக்க போகுது ஸோ எந்த டியூரேஷனுங்கிறத வச்சு நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணிடலாம் ஆன்சரை வந்துட்டு முடிவு பண்ணிடலாம் பட் ரெண்டையுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த ஒன்று இருக்குது பாருங்கள் மெத்தட் நம்பர் 1 இதை அதிகமாக ஃபாலோ பண்ணுங்கள் அதுதான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன் ஓகேவா எஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா ஓகே கொஸ்டின் நம்பர் 2 பாருங்கள் நான் போன கிளாஸ்லேயே சொல்லிட்டேன்
இந்த கிளாஸில் இருந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் வந்து நான் ஒரு மெத்தடில் சால்வ் பண்ண போகிறேன், 2 மெத்தட்ஸை சால்வ் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா அது தேவையில்லைன்னு நினைக்கிறேன் எனக்கு. ஓகே எஸ், ஏன்னா நம்ம வந்துட்டு ஐஇஎஸ் எக்ஸாமினேஷனுக்கு டீச் பண்ணல. ஓகே எஸ், இதில் வந்து பாருங்கள் என்ன எங்கேருந்து ஆரம்பிக்குது பாருங்கள், டியூரேஷன் எக்ஸ் ஆஃப் டி இது. ஓகேவா, இது எக்ஸ் ஆஃப் டி. அவங்க என்ன கேட்குறாங்க கொஸ்டினில், எக்ஸ் ஆஃப் 2t + 1 கேட்குறாங்க, எக்ஸ் ஆஃப் 2t + 1 கேட்குறாங்க. ஓகே, நம்மக்கிட்ட என்ன இருக்குது, -1 < t <3. ஓகேவா, எக்ஸ் ஆஃப் 2t + 1 நான் என்ன சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது என்ன, ஷிஃப்டிங். ஸோ அந்த 2 மறந்துடணும், t + 1 <3. இப்போ இந்த 1 நம்ம என்ன செய்யணும், கேன்சல் பண்ண வைக்கணும். நியூட்ரல் கிடையாது, போன கிளாஸில் அவசரத்தில் நியூட்ரல் சொல்லிட்டேன். ஓகேவா, கேன்சல் பண்ண வைக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், -1 இங்கே -1 போட்டோன்னா கேன்சல் ஆகிடுமா, -1 + 1. ஸோ -1 t + 1 -1 3 -1. அப்போ என்ன கிடைக்கும், -2 t <2 அப்படிங்கிற மாதிரி கிடைக்கிது. இன்னும் முடியலை, வெயிட் பண்ணுங்கள். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும், ஸ்கேலிங் பண்ணணும். 2t இருக்குது, ஸோ -2 2t <2. ஓகேவா, இப்போ நம்ம இதை வந்துட்டு கேன்சல் பண்ண நம்ம என்ன பண்ணணும், ஜஸ்ட் டிவைட் பண்ணுங்க 2ஆல், <2t / 2 2/2. ஸோ கேன்சல் பண்ணுங்க, எல்லாமே கேன்சல் ஆகுது. ஸோ பார்த்தீங்கன்னா -1 t <1 சொல்லி ஆன்சர் கிடைக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ கிராஃப் வச்சு செக் பண்ணலாம். ஓகேவா, இங்கே பாருங்கள் -1லேருந்து இந்த கிராஃப் வந்து மாறவே மாறாது. ஓகேவா, இந்த கிராஃப் வந்து மாற போகிறது கிடையாது. இந்த ஒரு சிக்னல் வேவ் ஃபார்ம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆக போகுது. பட் -1லேருந்து 3 வரைக்கும் இருக்காது, -1லேருந்து 1 வரைக்கும் இருக்கும். எங்கேருந்து ஆரம்பிச்சு எங்கே வரைக்கும் இருக்கும், -1ல் ஆரம்பித்து +1 வரைக்கும் இருக்கும். இங்கே பாருங்கள், ஆப்ஷன் ஏ பாருங்கள், -1ல் ஆரம்பித்து +1 வரைக்கும் இருக்குது. ஓகேவா, ஸோ ஆப்ஷன் ஏ தான் அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஆப்ஷன் பி பாருங்கள், -2ல் ஸ்டார்ட் ஆகி 2ல் முடியுது. ஸோ ஆப்ஷன் பி இருக்க முடியாது. ஆப்ஷன் சி பாருங்கள், -1ல் ஆரம்பித்து +1ல் தான் சார் முடியும். இங்கே பாருங்கள் சார், -1ல் ஆரம்பித்து +1ல் இருக்குது. இங்கே -1ல் ஆரம்பித்து +1ல் தான் சார் முடியுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த வேவ் ஃபார்மையும் இந்த சிக்னல் வேவ் ஃபார்மையும் இதையும் பாருங்கள். இந்த சிக்னல் சேமா, இந்த சிக்னலில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கட் ஆகிருக்கு. பார்த்தீங்களா, கட் ஆகிருக்கா, கட் ஆகிருக்காங்க, இங்கே கட் ஆகிருக்கு, இங்கே கட் ஆகலை. இந்த சிக்னலுக்கும் இந்த சிக்னலுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஸோ ஆப்ஷன் சி கிடையவே கிடையாது. ஓகேவா, ஆப்ஷன் ஏ தான் இந்த கொஸ்டினுக்கான எக்ஸாக்ட்லி கரெக்ட் ஆன்சர். ஓகே ரைட். இருந்தாலும் எனக்கு வந்துட்டு செகண்ட் மெத்தடுமே டீச் பண்ணணும்னு தோணுது. நான் செகண்ட் மெத்தடுமே டீச் பண்ணுறேன். ஸோ மெத்தட் 1 மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு சிலருக்கு வந்து டவுட் வரும், என்னென்னா சார் எப்படி சார் இங்கே வந்து -0.5 இருக்குது, 0.5 இருக்குது, பரவாயில்ல சார் எனக்கு வந்து நீங்கள் கிளியராக நடத்துங்கன்னு சொன்னீங்கன்னா ஓகே நம்ம அதையுமே நடத்தலாம். அது ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் இல்லை, ஈஸி தான், சிம்பிள். பாருங்கள் செகண்ட் மெத்தடில் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் அதை அப்படியே எழுதுங்க. -1 0 அப்புறம் 1 இருக்குது, அப்புறம் 2 இருக்குது, 3 இருக்குது. ஓகே, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஆஃப் 2t + 1 கொடுத்துருக்காங்க. ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன், இது எக்ஸ் ஆஃப் டி, இது எக்ஸ் ஆஃப் டி. ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்லியிருக்கேன், ஷிஃப்டிங் தான் முதல்ல பண்ணணும், எக்ஸ் ஆஃப் t + 1. ஸோ எக்ஸ் ஆஃப் t + 1க்கு வந்து நீங்கள் வந்து ஃபைன் பண்ணணும். அப்புறம் என்ன சொல்லியிருக்கேன், இங்கே +1னா -1 போடணும். ஸோ -1 -1 0 -1 1 -1 2 -1 3 -1. அப்போ பாருங்கள் என்ன வரும், -2 -1 0 1 2. ஓகேவா, இதுக்கு பதிலாக நமக்கு என்ன செய்யுதுலாம் கிடைக்குது. இதோட சமம் நிற்காது. இங்கே 2t இருக்குல்ல, இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும், எக்ஸ் ஆஃப் 2t + 1. இதுதான் ப்ரொசீஜர். ஓகேவா, ஃபஸ்ட்டு ஷிஃப்டிங் பண்ணணும், அப்புறமா நம்ம என்ன பண்ணணும், ஸ்கேலிங் பண்ணணும். எஸ், இப்போது இங்கே 2 வந்துட்டு இருக்குது, மல்டிப்ளை பண்ணிகிட்டு இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அதை டிவைட் பண்ணுற மாதிரி கொண்டு வரணும். 2 × 1/2 -1 × 1/2 0 × 1/2 1 × 1/2 2 × 1/2. இப்போ கேன்சல் பண்ணால் 2 2 சார் கேன்சல் ஆகிடும். ஸோ 2 2 கேன்சல் ஆகிடும். ஸோ -1 அப்புறம் -1.2 என்ன வரும், 0.5 0 0.5 அப்புறம் 1. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன தான் கிடைக்குது, ஏன்னா இங்கே வந்து கொஞ்சம் டீட்டெயில்டான ஆன்சர் கிடைக்குது. நான் ஒத்துக்கிறேன், மெத்தட் 2ல் வந்து ஒரு ப்ளஸ் என்ன அப்படின்னா நம்மளால் உறுதிப்படுத்திட முடியும் இதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லி. மெத்தட் 1ல் உறுதிலாம் படுத்த முடியாது, பட் மெத்தட் 1ல் ஸ்மார்ட்டாக நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். நான் வந்து உங்களுக்கு புரியறதுக்காக இவ்வளோ ஸ்டெப் போட்டிருக்கேன். ஓகேவா, இது நான் பர்சனலாக சால்வ் பண்ணுறேன் அப்படின்னா 2 ஸ்டெப்பில் முடிச்சிடுவேன், டக்குன்னு போட்டு ஆன்சர் போட்டு போயிடுவேன். ஓகேவா, ஸோ ஜஸ்ட் நீங்கள் 20 செகண்ட்ஸில் சால்வ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மெத்தட் 1 பெஸ்ட்டு. கொஞ்சம் டீப்பாக
தெளிவாக நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா மெத்தட் 2 தான் வந்து சரியாக இருக்கும். ஓகேவா? மெத்தட் 1 ஆர் மெத்தட் 2 அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். நான் முடிவு பண்ணக்கூடாதுங்கிறதுனால தான் ரெண்டையுமே நான் நடத்திட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இந்த சமயமே நான் என்ன செய்கிறேன், 2 மெத்தட்லேயும் சால்வ் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிச்சிருக்கோ அந்த மெத்தடே ஃபாலோ பண்ணுங்கள். பட் 2 மெத்தடையுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? எஸ், மெத்தட் 1 என்ன இருக்குது பாருங்கள். -1ல் ஸ்டார்ட் ஆகுது. -1 லெஸ் தேன் டி, ஏன்னா இங்கே எக்ஸ் ஆஃப் டி தானே இருக்குது. எக்ஸ் ஆஃப் டி தான் கிவன் எக்ஸ் ஆஃப் டி. அப்புறம் வந்து பாருங்கள் லெஸ் தேன் 3ன்னு இருக்குது. ஓகேவா? இந்த கொஷினில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. என்ன அப்படின்னா இங்கே பாருங்கள் எக்ஸ் ஆஃப் 1 மைனஸ் டீன்னு இருக்குது. என்னன்னு இருக்குது? எக்ஸ் ஆஃப் 1 மைனஸ் டீன்னு இருக்குது. இந்த ஒரு சம்மை பொறுத்தவரை மெத்தட் 1 தான் பெஸ்ட்டு. மெத்தட் 2 வேண்டவே வேண்டாங்கிறனா. ஏன் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவையில்லாத குழப்பம் வரும். தேவையில்லாத குழப்பத்தை நீங்கள் அவாய்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு நீங்கள் மெத்தட் 1 மட்டும் பாருங்கள். மெத்தட் 2 என்ன கேட்டால் மெத்தட் 1 போதுமானதும் பண்ணலாம். இது ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணணும். மெத்தட் 1 வந்து எல்லாத்துக்கும் ஈஸியாக புரியும். ஈஸியாக நீங்கள் வந்து சால்வ் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, 1 மைனஸ் டீன் இருக்கா, அதெல்லாம் நமக்கு பிரச்சனை கிடையாது. 1 -1 லெஸ் தேன் 1 மைனஸ் டீயா 1 மைனஸ் டீனே போடுங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. ஓகேவா? எஸ், இப்போ அடுத்து என்ன, அந்த ஒன்றை வந்து நம்ம என்ன பண்ணணும், 1 வந்து கேன்சல் பண்ணணும். அப்போது -1 போட்டோம் அப்படின்னா -1 + 1 மைனஸ் டி லெஸ் தேன் 3 - 1. ஓகேவா? அதாவது -1ஆல் நான் என்ன செய்கிறேன், எல்லா சைடுமே வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அப்போ என்ன கிடைக்கும், -2 லெஸ் தேன், இங்கே வந்து கேன்சல் ஆகிடுச்சுன்னா -t அப்படிங்கிற மாதிரி கிடைக்குது, லெஸ் தேன் இங்கே 2 அப்படிங்கிற மாதிரி கிடைக்குது. இங்கே மைனஸ் இருக்கக்கூடாது, இங்கே t மட்டும்தான் வரணும். அப்போ என்ன செய்யணும், எல்லா சைடுமே மைனஸால் பெருக்கிடணும். மைனஸால் பெருக்கினா என்ன ஆகும், 2 லெஸ் தேன் t லெஸ் தேன் -2 அப்படிங்கிற மாதிரி கிடைக்குது. இவ்வளோ தான் ஆன்சர். ஓகேவா? என்ன கேட்டால் இதுவே போதுமானதுன்னு நினைக்கிறேன், மெத்தட் 2 போட்டு ஊட்டிகிட்டு இருக்காமல். ஸோ பாருங்களேன், இப்போ இந்த சம்மை வந்துட்டு சால்வ் பண்ணியாச்சு. அதாவது 2ல் ஸ்டார்ட் ஆகணும், -2ல் முடியணும். ஓகேவா? ஆப்ஷன் ஏ பாருங்கள், 1ல் ஸ்டார்ட் ஆகுது, ஆப்ஷன் ஏ கிடையாது. ஓகேவா? இங்கே இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்கேருந்து இப்படி தான் ஆரம்பிக்கணும். ஓகேவா? ஆப்ஷன் பி பாருங்கள், 1ல் ஸ்டார்ட் ஆகுது, பட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2ல் ஸ்டார்ட் ஆகணும். ஸோ ஆப்ஷன் பியும் கிடையாது. ஆப்ஷன் சி பாருங்கள், ஆப்ஷன் சி வந்து பார்த்தீங்கன்னா 2ல் ஸ்டார்ட் ஆகுது, -2லவே முடியுது. எஸ், ஆப்ஷன் சி தான் இந்த கொஸ்டினுக்கான எக்ஸாக்ட்லி கரெக்ட் ஆன்சர். திருப்பியும் சொல்கிறேன், மெத்தட் 1 வந்து ஃபாலோ பண்ணுங்கள், நீங்கள் ஒரு செகண்டில் ஆன்சர் பண்ணிடலாம். இது ரொம்ப நீங்கள் காம்ப்ளிகேட் பண்ண வேணாம்னு நினச்சிங்கன்னா மெத்தட் 1 இஸ் ஆல்வேஸ் பெஸ்ட். ஓகேவா? நான் ஒத்துக்கிறேன். மெத்தட் 2 எங்கே யூஸ் ஆகும்னா, நீங்கள் மெயின்ஸ் மாதிரி டிஸ்கிரிப்டிவ் டைப் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா கண்டிப்பாக மெத்தட் 2 தெரிஞ்சால் மட்டும் உங்களால் வந்து சால்வ் பண்ண முடியும். ஓகே ரைட்டா? மெத்தட் 1 வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ஷார்ட்கட் மாதிரி, அண்ட் உங்களுக்கு மறக்கவே மறக்காது. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு மறக்கவே மறக்காது. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா டிடி பேஸ் பண்ணி இந்த டாபிக் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதாவது டிஸ்க்ரீட் டைம் பேஸ் பண்ணி இந்த டாபிக் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, அது பேஸ் பண்ணி கொஞ்சம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு பேசிக்ஸ் வந்து ஸ்ட்ராங் ஆகிடும். அதுக்கப்புறம் பீரியாடிக்னா என்ன, ஏபீரியாடிக்னா என்ன, சிக்னல் எனர்ஜி சிக்னல், அப்புறம் பவர் சிக்னல் பற்றி நம்ம என்ன செய்யலாம் டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த டாபிக் வந்து நமக்கு ரொம்ப ஆழமாகவே வந்து உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம்.